ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு வண்டியோடைய யூசர் ரிவ்யூக்காக நம்ம வந்து இங்கே இருக்கோங்க. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்கோம், சரிங்களா? இங்கே நம்ம கோயம்புத்தூருக்கு ஆக்சுவலி சார் வந்து வந்திருக்காரு, இந்த வண்டியோடைய ஓனர். இது என்ன வண்டிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மஹிந்திராவுடைய B6, அதாவது நம்ம தேசி இந்தியன் மேடு ஸ்போர்ட்ஸ் கார்னு சொல்லலாம். ஒரு மினி லேம்பர்கினி உருஸ்ன்னு சொல்லலாம். ஈவியில் செமையான ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் டைப்பில் லுக் இருக்கக்கூடிய மஹிந்திரா B6. இந்த வண்டியோடைய ஆக்சுவல் ஃபுல் டீடைல் ரிவ்யூ பார்ட் 1 சொல்லி நம்ம ஏற்கனவே அங்கே MSPTலேருந்தே கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காக. அதை தொடர்ந்து எல்லா வேரியன்ட்ஸுமே ரிவ்யூஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனால் யூசர் ஃபீட்பேக் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த வண்டி லான்ச் ஆகி இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் யூசரோடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் மனோஜ் சார் வந்து திருப்பூர்லேருந்து இங்கே கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு. ஸோ அவரை வந்து வரவேற்றலாம். வெரி குட் ஈவினிங் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க ஜி. ஹாப்பி டு see you. ஹாப்பி டு அருமை see you அருமை, too. ஃபேண்டாஸ்டிக். ஸோ மனோஜ் சார் நமக்காக இந்த வண்டியோட யூசர் ரிவ்யூக்காக இங்கே கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலி சார், ஃபர்ஸ்ட் திங், எவ்வளோ ஓட்டியிருக்கீங்க இந்த வண்டியை? ஒரு 38,000க்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. சூப்பர். எப்போ எடுத்தது சரியா இந்த வண்டியை? ஜூலை லாஸ்ட் இயர். ஓகே, அதாவது ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆயிருக்கு இல்லையா? ஆமாம், ஒரு எக்ஸாக்ட்லி. வருஷம். ஓகே, இப்போ நம்ம ஜூலையில் தான் இருக்கோம். ஸோ கரெக்டாக ஒரு வருஷம் கிட்ட ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த 38,000 கிலோமீட்டர் எக்ஸ்பீரியன்ஸை ஒன் வேர்டில் ஏதாவது சொல்லுங்க சார். பீஸ்ட் அண்ட் அன் ஆசம் வெஹிக்கிள். பீஸ்ட் அண்ட் ஆசம் வெஹிக்கிள். ஆக்சுவலி சரியான வார்த்தைகள்னு சொல்லலாம். இந்த வண்டியை வந்து நான் ஓட்டின தருணங்கள் எனக்கு ஞாபகம் வருது. ட்ராக்ல வேற லெவலில் இருந்துச்சு. சரி, வாங்க இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடுவோமா? உள்ளே போகிற முன்னாடி எப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே இதே மாதிரி யூசர் ரிவ்யூஸ் எல்லாம் தாண்டி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் நம்ம ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ மஹிந்திரா B6 யூசர் ரிவ்யூக்குள்ளே போயிடுவோமா? ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மஹிந்திரா B6 யூசர் ரிவ்யூக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம். ஓகே, முதல்ல எப்பவும் போல் நம்ம நார்மலான கேஷுவல் கேள்விகள் சார்கிட்ட கேட்க தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் சார், நீங்கள் இந்த வண்டி வாங்கினதுக்கு முன்னாடி என்ன வண்டிகள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? இது வரைக்கும் என்னென்ன வண்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஹுண்டாய் வெர்னா இருந்ததுங்க. ஹுண்டாய் வெர்னா டீசல். ஹுண்டாய் வெர்னா டீசல் CRDI. ம், அதுக்கப்புறம் டிசைர் இருந்தது. ஓகே அதுக்கப்புறம் அடுத்தது மாறினது தான் வந்து எஸ்க்ராஸ். ஓகே. எல்லாமே டீசலா சார்? இல்லை, எல்லாமே டீசல் தான். ஓகே. ஸோ எனக்கு ப்ராப்பர் எப்பவுமே டீசல் ஹெட்டாக இருந்திருக்கீங்க. டீசல்லேருந்து எப்படி சார் ஈவிக்கு வந்தீங்க? எனக்கு டர்போ பவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே ஸோ அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தோம். அப்புறம் யூசபிலிட்டி அதிகமாகிடுச்சு. ஓகே அந்த யூசபிலிட்டி வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது EVs. ஓகே. ஸோ அந்த EVஸில் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன். தேங்க்யூ. அதில் பார்த்தீங்கன்னா MG ZS EV சம்மந்தப்பட்டது நீங்கள் கொடுத்துருந்தீங்க. Okay. இங்கே கொல்லிமலை போயிட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டு. அதெல்லாம் வந்து பார்த்தேன். 1 or 2 பார்த்துருப்பேன். ஆமாம் சரி, இஸ் இட் வர்த்? ஏன்னா EVனாவே ரேஞ்சு. ஆமாம். ஸோ அந்த ரேஞ்ச் எனக்கு இப்போ கிடைக்குமா, இஸ் இட் சஃபிஷியன்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப ஸ்டடி பண்ணோம். ஓகே அப்போது ஸ்டடி பண்ணதில் எல்லா வெஹிக்கிள்ஸும் ட்ரை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்க்ராஸுக்கும் அந்த செக்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஓகே. ஸோ பக்கத்தில் நிறுத்தி வச்சோம்னா இட் ஆல்மோஸ்ட் லுக்ஸ் தி சேம். ஆமாம். ஸோ அந்த இடத்துல வந்து தி கிட்ஸ் டுக் தி டிசிஷன். ஓகே ஓகே ஓகே. கரெக்டாக வந்து இது லான்ச் பண்ணாங்க. நீங்கள்லாம் முதல்ல போய் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 monthsக்கு அப்புறம் தான் வந்து வி ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பீரியன்ஸ் தி வெஹிக்கிள். ஓகே. ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது தான் வந்து கிட்ஸ் லவ்ட் இட். அண்ட் நம்ம காலேஜ் டைமில் தான் வந்து வி குடன்ட் என்ஜாய் மச் வித் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஆல். ஸோ அவங்களுக்கும் அது வந்து ஃப்யூச்சரில் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் இந்த சாய்ஸ். ஃபேண்டாஸ்டிக். அதாவது டீசலோட பவர் வந்து யாருக்கு தான் பிடிக்காதுங்க. டீசல், டர்போ டீசல்னாலே அந்த கிக்கு, அந்த ஃபீல். அதனால தான் இன்னும் நாங்கள் கூட டீசல் வண்டி தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஆனால் டீசல்லேருந்து EV ஷிஃப்ட் ஆகி வர்றதுங்கிறது ஆக்சுவலி ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த பவர் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் ரேஞ்ச் பொறுத்து ஏதாவது டவுட் இருந்துச்சா சார் உங்களுக்கு? எந்த ரேஞ்ச் நீங்கள் வந்து ரேஞ்ச் ஆங்ஸைட்டிங்கிற ஒரு ஜென்ரலான விஷயம் எல்லா EV பையர்ஸுக்குமே ஒரு கேள்வி வரும். ஆமாம், அது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு 2-3 தடவை யோசிச்சிங்களா? எல்லாத்துக்குமே அந்த ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது வரும்போது நீங்கள் எங்கே மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்கள் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ட்ராவல் ஆமாம். அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இயர்லி 1 or 2 நம்ம சென்னை, பெங்களூர், திருச்செந்தூர். ஓகே திருச்செந்தூர் ஐ வுட் ட்ராவல் ஆஃபன். ஓகே.
அந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு 380 கிலோமீட்டர்ஸ் வாஸ் திருச்செந்தூர். ஓகே அப்போ எனக்கு ஒரு 450ங்கிறது வாஸ் அ ஷுவர் ஷாட். ஓகே அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் வந்து சரி திஸ் ஷுட் பி சஃபிஷியன்ட். ஓகே ஸோ ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது. ஓகே ஸோ ரேஞ்ச் ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இதை சூஸ் பண்ணேன். பரவாயில்ல. ஓகே இது வரைக்கும் எவ்வளோ ரேஞ்ச் கிடச்சிது சார் உங்களுக்கு? நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டுலாம் வந்துட்டீங்க, ஆமாங்க, நிறைய போயிருப்பீங்க. ஓகே எவ்வளோ ரேஞ்ச் கிடச்சிருக்கு சாலிடாக உங்களுக்கு? ரேஞ்ச் ஒரு 430 ஷார்ட். ஓகே 430 கன்ஃபார்ம்டு. இது என்னென்னா நம்ம ஹைவேஸில் போகும்போது ஸ்பீடாக போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து கம்மி ஆகும். ஓகே ஸோ 430 இஸ் குட் டைம். ஓகே 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 பரவாயில்ல. நைஸ். அதாவது நீங்கள் சொல்கிறது வித் ஃபுல் ஃபேமிலி லோடு இல்லையா? ஆமாம், ஃபேமிலி லக்கேஜ் எல்லாம் சேர்த்து ஃபுல்லி லோடட் ஃபார் 5 பீப்புள் வித் லக்கேஜ். ஓகே 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 எத்தனை பேர் சார் போயிருக்கீங்க வண்டியை? இல்லை மேக்ஸிமம் 5. ஓ 5 பீப்புள் போயிருக்கீங்க. ஆமாம் ஆமாங்க. ஆல்ரைட் ஓகே சரி தான். ஸோ ஆக்சுவலி 450 வரைக்கும் ப்ராக்டிக்கலாக நம்ம நார்மல் ஸ்பீட்ஸில் ஓட்டுறோம். 100 120 அப்படின்னு ஓட்டும்போது 450 வரைக்கும் வரும். சார் வந்து அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. 430 இஸ் அ டீசன்ட் ரேஞ்ச். ஆனால் லோடு இல்லாமல் 2 பேர் போனால் எனக்கு தெரிஞ்சு 500 வரைக்கும் பொறுமையாகவே கிடைக்கும் இல்லையா? நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். ஆமாம். நீங்கள் ஒரு 90 to 100 மெயின்டைன் பண்ணீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த 480 to 500 ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணலாம். கரெக்ட். ஏன்னா நாங்கள் வந்து ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணப்போ 90 பண்ணோம். ஓகே இதே பேட்டரி பேக்கோட 90 பண்ணோம். அது 502 வரைக்கும் ஓடிச்சு. ஸோ அது நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். அவ்வளோ பெரிய வண்டிக்கு அது ஒன்றும் லோடே இல்லை, லக்கேஜும் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ அதனால் அந்த ரேஞ்ச் வந்துச்சு. பட் ஸ்டில் தட் வாஸ் குட். இப்போ இதில் நான் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணால் இன்னும் நல்லாவே கிடைக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். சூப்பர். ஸோ எஸ் சார் ஃபண்டாஸ்டிக். வேறு எங்கே இங்கே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? சென்னை ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. ஓகே அரௌண்ட் ட்வைஸ். ஓகே அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வால்பாறை இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் சரௌண்டிங்ஸ் தான் ட்ராவல் பண்ணி. ஓகே ஹில்ஸ் போயிருக்கீங்க. ஓகே ஸோ ஹில்ஸை பற்றி நம்ம ஆக்சுவலி பேசி ஆகணும். ஏன்னா அப்ஹில் டிரைவை பொறுத்தவரை ஜென்ரலாகவே நமக்கு வந்து ஹில்ஸ் ஏறும்போது ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இறங்கும். அது இதில் எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள்? ஆக்சுவலாக இப்போது ஹில்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா வால்பாறை ஆகட்டும், இல்லை ஒரு கோத்தகிரி, நம்ம நியர்பை, இது எல்லாமே நம்ம போகிறப்போ வந்து ஃபுல் பண்ணிட்டு தான் போவேன். பட் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45% பேலன்ஸ் இருக்கும். போயிட்டு வந்துமே உங்களுக்கு சார்ஜ் பாக்கி ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு வந்து ரீஜன் ஆகுது. ஸோ ரீஜன் 3ல் வச்சு நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10% ஈஸியாக 10 to 15% வரைக்குமே வந்து ரீஜன் ஆகுது. ஓகே ஓகே அதாவது இப்போ என்னென்னா, இப்போ நம்ம இன்கேஸ் ஊட்டி ஏறுறோம்னா நம்ம மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கே ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டு தான் ஏறணுமா, இல்லை எப்படி சார்? இங்கேருந்தே நாட் அட் ஆல் ரிக்வயர்டுங்க. நீங்கள் போகிறப்போ 100% சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ஏற்றுனீங்கன்னா ஓகே ஈஸியாக நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் கீழே மேட்டுப்பாளையம் வரும்போது உங்களுக்கு ஒரு 60% இருந்தாலும் ஆச்சரியப்படுறது. ஓகே ஸோ ஈஸி வெஹிக்கிள். ஓகே அதான் நீங்கள் சொல்கிறது ஆங்ஸைட்டிங்கிறது ஹைவேஸில் நீங்கள் போகிறோம் இல்லைங்களா, ரொம்ப ஸ்பீடாக போகிறோம். அந்த இடத்துல மட்டும்தான் வந்து யூ வில் ஹேவ் டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நீங்கள் இப்போது 10% to 15% வரைக்கும் சார்ஜ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா டவுன் தி ஹில். அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இட் இஸ் அன் அடிஷ்னல் 50 கிலோமீட்டர்ஸ் டு தி ரேஞ்ச். ஆமாம். ஸோ உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் அப் தி ஹில் போகிறக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து காம்பன்சேட் ஆகிருக்கும். ஓகே எனவே அடிவாரத்தில் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் ஆமாம், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஸ்டேஷன்ஸ். ஆங்ஸைட்டி கிடையாது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். பட் அ லிட்டில் பிளானிங் இஸ் நெசசரி. கரெக்ட். இஃப் யூ ஆர் கோயிங் ஆன் தி ஹைவேஸ் அண்ட் அ டிஸ்டன்ஸ். அது எஸ்பெஷலி டீசல்லேருந்து மாறும்போது இந்த பிளானிங் ஒரு விஷயம் கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து SX4 டிசைர் டீசலெல்லாம் ஓட்டணும்னா ஒரு டேங்க் ஃபுல்லுக்கு எப்படி 700 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடும். ஆமாம். ஆனால் இதுன்னு வரும்போது அதிகபட்சம் உங்களால் 500 கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியும். அதுக்கு நீங்கள் பிளானிங் பண்ணி அது எந்த அளவுக்கு சார் பிளானிங் எந்த அளவுக்கு தயாராகணும்? ஏன்னா பல பேர் வந்து பயமுறுத்துறாங்க. ஆக்சுவலி ஈவி பயஸ்னாலே கொஞ்சம் பயம் இருக்குது. நான் வந்து டீசல் வண்டினா கவலைலாம் ஓட்டிடுவேன், ஆனால் ஈவினா என்ன ரொம்ப பிளான் பண்ணணுமா, அச்சோ நான் இப்போ நடுவில் எங்கே சார்ஜ் போடணும்னா என்ன பண்ணணும், அந்த மாதிரி நிறையா பேர் வந்து டவுட்டில் இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க? நாட் எக்ஸாக்ட்லிங்க. இப்போது நீங்கள் கிளம்புறீங்க, அடுத்த நாள் காலையில் கிளம்புறோம்னா 100% கிளம்புங்க. அதுக்கப்புறம் யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் டைம். ஒரு 6 hours இருந்தால் போதும். 0 to 100 வந்து சார்ஜ் ஆகிடும். வேற உங்களுக்கு ஒரு 4 hours இருக்குது, ஒரு 50% இருக்குது, 40% இருக்குன்னா மோர் தென் இனஃப். ஓகே இது வந்து நான் ஹோம் சார்ஜிங்கில் சொல்கிறேன். ஓகே இதே வந்து ட்ராவலிங்கில் இருக்கிறீங்கன்னா அப்படின்னா யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். 30 kilowatts, 60, 120 விச் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். நீங்கள் ஒரு டீ சாப்பிட்ற நேரத்தில் வந்து இட் கோஸ் டு 30 to 40% ஹை. ஸோ 40% அப்படிங்கிறது நான் ஒன்று கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 100% இருந்ததுன்னா பர் பர்சன்ட் வந்து
யூ கேன் அச்சீவ் 4.5 to 5 கிலோமீட்டர்ஸ். டிபெண்டிங் ஆன் யுவர் டிரைவிங் ஓகே, ஸ்டைல். பரவாயில்லையே. ஓகே. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் 100% இருந்ததுன்னா யூ கேன் டிரைவ் 500 கிலோமீட்டர்ஸ். சிறப்பு. ஸோ உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் வந்து ஈஸியாக பண்ணலாம். சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஓகே. அண்ட் மோஸ்ட்லி 120 எல்லாம் இப்போ ஈஸியாக பார்க்க முடியுது. 100, 120 எல்லாம் வந்தாச்சு. அப்போ வந்து நைட் மட்டும் நீங்கள் எங்கெங்கே 120 இருக்குது உங்கள் டிஸ்டன்ஸ் தான் எகெயின். கரெக்ட். If you're going a long way, choose the 120 along with restaurants where you can have some time. எப்படியும் 3/4 மணி நேரம் ஆகும். அந்த 3/4 மணி நேரத்தில் ஆமா. சார்ஜும் ஆயிரும். More than enough. கரெக்டான பிளானிங். ஓகே. இப்போ மெயினான ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ திருச்செந்தூர் வரைக்கும் போயிருக்கீங்க. ம். சிங்கிள் சார்ஜில் போயிட்டீங்க இல்லையா? ம். ஆனால் திரும்ப வரும்போது எங்கே சார்ஜ் போட்டீங்க? ஏன்னா அது கொஞ்சம் ரிமோட் ஏரியா, அது அவுட்டர் மாதிரியும் தாண்டி இங்கே அந்த கார்னரில் இருக்குது. ஸோ ஆமாம், அந்த இடத்துலலாம் போகும்போது சார்ஜிங் ஸ்டேஷன் கிடைக்குமாங்கிறது தான் பல பேரோட கொஸ்டின் இருக்குது. எக்ஸாக்ட்லி. இது நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் ஒரு 2 பக்கம் சார்ஜர் இருக்குது. ஓகே. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 22 கிலோவாட். ஓ, ரொம்ப ஸ்லோ. ஆமாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓகே. ஆனால் நெதர் 20 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் திருச்செந்தூர் டெம்பிள் ஓகே. ஆத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. ஓகே. அந்த ஆத்தூரில் மணிஸ் ஹோட்டல் இருக்குது. ஓகே. இட்ஸ் வெஜிடேரியன் ஹோட்டல். ஓகே. நல்ல plenty ஆஃப் ஸ்பேஸ். ம். இதுக்குன்னு இவி ஸ்டேஷன் இருக்குது. அங்கே வந்து இட் இஸ் 120 கிலோவாட். ஓ, பரவாயில்லையே. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். ம். இட்ஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீ. 45 to 50 மினிட்ஸில் இட் சார்ஜ் டில் 97%. பரவாயில்ல. சூப்பர். ஸோ அந்த ஏரியாவில் 120 எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே. எனக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ தாட் ஐ ஹாவ் டு கோ டு தூத்துக்குடி டு கெட் இட் சார்ஜ். ஓகே. பட் தி சர்ப்ரைஸ் வந்து அங்கே அந்த 120 இருந்தது. இட் வாஸ் ரியல் சர்ப்ரைஸ். சென்னை சார் சிங்கிள் சார்ஜில் போயிட்டீங்களா இல்லை எப்படி? இல்லைங்க, ஐ ஸ்டேட் அட் மேல்மருவத்தூர். ஓ, மேல்மருவத்தூர். ஓகே. ஐ ஹேட் ஒர்க் டில் காட்டாங்குளத்தூர். ஓகே. 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 ஸோ காட்டாங்குளத்தூர் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் வந்து அங்கே ஷெல் பெட்ரோல் பம்பில் சார்ஜ் பண்ணேன். ஆமாம், ஷெல்லும் இப்போ நிறையா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சிமிலர்லி பாரத் பெட்ரோலியமும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பாரத் பெட்ரோலியம் ஓகே, ஹெச்பிஸ் ஆர் குட். ஆ. அந்த மாதிரி நிறையா ஸ்டேஷன்ஸ். அதாவது இது ஆக்சுவலி கன்வீனியன்ஸ் இல்லையா? லைக் நம்ம வழக்கமாக டீசல் காரனா பெட்ரோல் பங்க் தேடி போவோம். அதே மாதிரி பெட்ரோல் பங்க் இருக்கிற இடத்துல எல்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆசம். நல்ல பிளான். அங்கே மேக்ஸிமம் பிளான் பண்ணிக்கிறாங்க. எல்லா பக்கமே ஒரு பார்க்கிங் பே வச்சு ஓகே. இதுக்குன்னு ஸ்டேஷனுக்கு வச்சுருக்குறாங்க. நல்லாயிருக்கு. அப்புறம் இப்போது அந்த சிட்டி சைடில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே இந்த காஃபி ஸ்நாக்ஸ் இது எல்லாமே பெட்ரோல் பம்ப் கூடயே வந்து அந்த ஷாப்ஸ் இருக்குது. கரெக்டு. ஸோ யூ கேன் ரிலாக்ஸ் அலாங். ஆமாம், இந்த கருப்பட்டி காஃபி அப்புறம் இந்த ஆலட்டிப்பட்டியான் அப்படிங்கிற கடைகள் எல்லாமே அவங்களுமே சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஆமாம், நான் கவனிச்ச வரைக்கும். ஸோ அந்த வகையில் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து கவலை இல்லாமல் இருக்குது. சூப்பர். லாங் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? ஏன்னா ஈவின் போது சைலண்ட்டாக இருக்கும், சில பேர் தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏங்க இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் 100% இருக்கணும் ரோட்டில். ஓகே, வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. பிகாஸ் இது வந்து வெரி சென்சிட்டிவ் வெஹிக்கிள். ம். அந்த சென்சிட்டிவிட்டி வந்து ஃபியூ செகண்ட்ஸ் மிஸ் பண்ணோம்னாலுமே வந்து இட்ஸ் வெரி ரிஸ்கி. ஓகே. ஏன்னா பவர்ஃபுல்லும் கூட. ஆமாம், ஆமாம். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு க்ரூஸ் அரௌண்ட் 115 120 கிலோமீட்டர் ஸ்பீட், ஓகே. கான்சென்ட்ரேஷன் அங்கே இருக்கணும். இஃப் யூ ஆர் டயர்ட் டு நாட் டச் திஸ் வெஹிக்கிள். அது வந்து ரெக்கமெண்டபிளே கிடையாது. ஓகே. இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் வெஹிக்கிள். நீங்கள் ஆனால் ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். ஆனால் டயர்டாக இருந்ததுன்னா இந்த வெஹிக்கிள் தொடாதீங்க. ஓகே. அதாவது வண்டி வந்து ஒரு ஆயுதம் மாதிரிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர். கரெக்டாக. ஆப்வியஸ்லி. ஏன்னா இந்த வண்டியை நாங்கள் ட்ராக்ல ஓட்டியிருக்கோங்க. நிஜமாவே சார் சொல்கிற மாதிரி அந்த ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு கிரேசியான ஒரு ரேஸ் கார் மாதிரி ஒரு ஃபீல் வேறு எந்த வண்டி எனக்கு கொடுத்ததில்லை. அந்த மாதிரி ஒரு வண்டி இது. வேறு யாரும் அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லியிருக்காங்களா சார்? வண்டி வாங்கின புதுசில் எஸ்பெஷலி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் வாங்கின போது பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு 4-5 மந்த்ஸில் எனக்கு கிடச்சிது. அதுவே வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான். ஓகே. எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக வரும்னு. ஓகே. அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆன்லுக்கர்ஸ் இருக்கா இல்லைங்களா, எல்லாருமே வந்து தே லுக் ஆன் டு அஸ். அது வந்து ஒரு வகையில் ஒரு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பட் தே ஆர் லுக்கிங் அட் தி வெஹிக்கிள். ஸோ இந்த டிசைன் அண்ட் இது வந்து நியூ டு இந்தியா. கரெக்ட். மேபி இந்த ப்ரைஸில்
ஆமாம், அட் திஸ் ப்ரைஸ். ப்ரைஸில். அண்ட் நாட் ஜஸ்ட் தி வெஹிக்கிள் அவுட்லுக் மட்டும் இல்லாமல் தி பார்ட்ஸ் தட் தி சஸ்பென்ஷன் ஆகட்டும், தி டேம்ப்னர் தட் தே யூஸ்ட் இன் தி சஸ்பென்ஷன், இது அதுக்கப்புறம் மேட் பி தி மியூசிக், எவ்ரி திங் இஸ் குட். ஸோ முதலே வந்து அக்கோஸ்டிக்ஸ் கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ ஹார்ட்லி யூ வில் ஹேவ் தட் சவுண்ட் இன்சைட். கரெக்ட். ஆல் குட். எல்லாமே தரமாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதாவது ஒரு விஷயம் கூட அவங்க எதுவுமே கவனம் செலுத்தாமல் அப்படின்னு இல்லை. வண்டி அருமையாக இருக்குது. நிறைய ஸ்டடி பண்ணேன். ஃபஸ்ட்டு புக் பண்ணிட்டேன். புக் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஸ்டடி பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து இப்போ அதான் இப்போ நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கான காரணம் லைக் அதுக்கான பலன் அதுதான் இது. உங்களுக்கு இது ப்ராப்பராக செட் ஆகிடுச்சு. ரைட். ஆமாம் ஆமாம். அதான் நீங்கள் உங்களுடைய இப்போ பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு? பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட் டு, ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஒரு 5 months பக்கம் வெயிட் பண்ணேன். ஐ வாஸ் ரெடி ஃபார் 7 months. பட் 5 monthsலேயே எனக்கு டெலிவரி கிடச்சிது. இட் இஸ் அ குட் திங். அதுக்கப்புறம் ஆஸ்பிஷியஸ் டே இதெல்லாம் பார்த்து ஒரு 20 days ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி ஈஸி ஸ்மூத் அண்ட் ஒர்க். நான் இங்கே சிஏஐயில் வந்து இங்கே சிஏ மஹேந்திராவில். ஓகே. ஸோ அங்கே இருக்கிற இதாகட்டும், ஒரு இன்கேஸ் வந்து அந்த அட்வைசர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, சேல்ஸ் பீப்புள், அவங்களே வந்து அப்ரோச் பண்ண முடியலனாலும், இஃப் அட் ஆல், ஏன்னா they'll be busy handling all the customers. In between கிடைக்கலனாலும் I'll call up the managers. So what is it? It's been 5 months. What happened அப்படின்னு கேட்டிங்கன்னா they'll give you the proper response. Okay. So everything was cool. After sales service? After sales service was நான் வந்து எனக்கு ஒரே ஒரு சர்வீஸ் அட்வைசர் பேரை சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதிலிருந்து அவர் தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஓகே. ஸோ எனி டைம் மேபி ஒரு 1/2 hour இல்லைனாலும் நான் கூப்பிட்டு 1/2 hour திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணுவார். ஸோ என்ன ஏது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுவார். அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, சர்வீஸ் அப்பாயின்மெண்ட்ஸு. ஓகே. ஸோ அந்த சர்வீஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் அன்னைக்கு மட்டும் நம்ம அக்யூரேட்டாக அந்த டைமுக்கு போயிட்டோம்னா மோர் தென் எனஃப். ஓகே. அதுக்கப்புறம் நான் மேட் பி ப்ரீவியஸ் வெஹிக்கிள்ஸ்லேருந்து இப்போவும் வரைக்குமே வந்து நான் 2 days முன்னாலேயே அட்வைசர்ஸ்கிட்ட சொல்லிடுவேன், எனக்கு எக்காரணத்தை கொண்டும் சேம் டே எனக்கு டெலிவரி வேணும். இஃப் வாஷிங் வாஸ் தி ஒன்லி ப்ராப்ளம், எனக்கு வாஷிங்கே வேண்டாம், மேக் ஷுர் தி வெஹிக்கிள் இஸ் டெலிவர்டு அப்படிங்கிறது தெளிவாக இருப்பேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வண்டி வேணும். ஆமாங்க ஆமாங்க. ஓகே. ஆனால் சர்வீஸ் நீங்கள் கோயம்புத்தூருக்கு வரீங்களா, திருப்பூர்லேயே பண்ணிடுறீங்க? கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் வரீங்க. ஓகே, குவைட் நைஸ். ஓகே. அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இங்கே ரொம்ப தூரம் இல்லை, 50 kilometers தானே? ஆமாம். ஓகே தான். அதுக்கப்புறம் நான் வந்து வண்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த வேலையை பார்க்குறக்கு போயிடுவேன். பை தி ஈவினிங் இட் ஷுட் பி ரெடி. ஓகே, சிறப்பு, நைஸ். அதுக்கப்புறம் தி சர்வீஸ் அட்வைசர்ஸ் கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். ஐ யூஸ் டு ஆஸ்க் தெம் தி கொஸ்டின்ஸ் என்ன. அப்புறம் தேவர் தி ஒன்ஸ் ஹூ ஆப்ரேட்டட் தி ஆட்டோ பார்க்கிங், தே தாட் மீ, அட்வைஸ் மீ ஹவு யூ ஹேவ் டு டூ இட். ஓகே. அதெல்லாம் வந்து ஆட்டோ பார்க்கிங் ஆகட்டும், ஆட்டோ பிரேக்கிங் எப்படி வேலை செய்யுது, அதெல்லாம் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே. ஆனால் ரியல் வேர்ல்டில் அது யூஸ் ஆகுதா சார்? ஆட்டோ பார்க்கிங் நாட் எக்ஸாக்ட்லி. ஓகே. ஆனால் ஸ்பேஷியஸான இடமா இருந்ததுன்னா we can do. மாலில் பார்க்கிங் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது யூஸ் ஆகும்? அதுவுமே வந்து கொஞ்சம் கிராம்ப்டாக இருக்கும். ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு டேக் அ சான்ஸ். மேபி அது பார்க் ஆகுமா என்னமோ. சரிதான். ஐ டென்ட் வாண்ட் டு டேக் அ சான்ஸ். ஓகே. ஸோ ஒரு நாள் இது ஃப்ரீயாக இருக்குங்க, மார்னிங் நாசிலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல நான் வந்து பார்க்கிங் பண்ணி பார்த்துருக்கேன். கரெக்டு. பட் ஈவன் தென் நான் இறங்கி இப்போ பார்க் பண்ணல, உள்ளே உட்காந்துட்டே பார்க் பண்ணேன். ஸோ அதெல்லாம் எக்ஸாக்டாக பார்க் பண்ணுச்சு. பரவாயில்ல, நைஸ். குட் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் வந்து இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் இப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் சூப்பர். மஹேந்திரா, தேங்க்ஸ் டு மஹேந்திரா ஃபார் இட். தேங்க்ஸ் டு வேலு சார் அண்ட் டீம். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலி இப்போது ஐஸ் என்ஜின் வெஹிக்கிள் அண்ட் இந்த ஈவியோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் கம்பேரிசன் மாதிரி போயிடலாம். இப்போ இந்த வெஹிக்கிள் ப்ரைஸ் என்ன ஃபைனல் ப்ரைஸ்க்கு எடுத்தீங்க சார்? 29. ஓகே, ஃபைனல் ஆன் ரோட். ஆல்ரைட். ஸோ 79 kilowatt ஒரு பேட்டரி பேக்கோட 29 lakhs வந்து சார் வந்து எடுத்திருக்காரு. இந்த வண்டி வாங்கும்போது லைக் இது வாங்கினதுக்கப்புறமும் சரி, நீங்கள் வேறு ஏதாவது டீசல் வண்டி போயிருக்கலாமோன்னு ஏதாவது என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நோ. இல்லை எடுக்கிறதுக்கு முன்னாடி டீசல் வெஹிக்கிள் ஏதாவது கன்சிடர் பண்ணீங்களா? இல்லை. இல்லை. ஐ வாண்டட் தி சேஞ்ச். ஓகே. அதனால தான் வந்து எலக்ட்ரிக்கே வந்தேன். ஓகே. பிகாஸ் எனக்கு நான் இப்போ கால்குலேட் பண்ணது வந்து மினிமம் ஒரு 3000 to 3500 kilometers per month வந்து பர் மந்த். ஆமாம், என்னோட யூசபிலிட்டி இருக்குது. ஓகே.
ஸோ எலக்ட்ரிக் எடுக்கும்போது இட்ஸ் நாட் கோன் டு ரெடியூஸ், ஆமாம் இட் இஸ் கோன் டு இன்க்ரீஸ். ஆமாம். ஸோ அந்த தாட்டில் ஐ வாஸ் வெரி டேம் ஷுர். அதனால தான் வந்து ஐ வென்ட் ஃபார் எலக்ட்ரிக். சூப்பர். அதாவது அந்த வகையில் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு இல்லையா? இப்போது நீங்கள் டீசல் வண்டி எடுத்திருந்தீங்கன்னா டீசல் வந்து இதை விட அதிகமாக போட்டிருப்பீங்களா இல்லை கம்மியாக போட்டு? அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. கண்டிப்பாக. ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீசல் வண்டி நீங்கள் எடுத்துருந்தீங்கனாலுமே அதை விட இப்போ ஈவி எடுத்ததுனாலேயே உங்களுக்கு ரன்னிங் அதிகமாக இருக்குது. அண்ட் அப்படி இருந்துமே டீசல் வண்டி வாங்கினதை விட செலவுகள் கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு. ஆமாம், ஆப்வியஸ்லி அதெல்லாமே வந்து கால்குலேட் பண்ணினேன். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 4 வெஹிக்கிள்ஸ் வந்து ம். ரைட் டவுன் பண்ணி அதோட மெயின்டெனன்ஸ் என்ன, ஓகே. இன்கேஸ் அது பேட்டரி வந்து இதுக்கு வந்து வாரண்ட்டி இருக்குது. ஆ. ஒரு சில வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வாரண்ட்டி இல்லை. கம்மியாக இருக்கும். ஆமாம். ஸோ அது எல்லாமே வந்து கம்பேர் பண்ணேன். ம். ஒவ்வொரு வெஹிக்கிளும் ஒரு 3 lakh கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன வெஹிக்கிளுக்கு எவ்வளோ காஸ்ட் வரும், ஓகே. ஒரு டீசல் வெஹிக்கிளாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன காஸ்ட் வருது, ஓகே. அந்த 3 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு என்ன மெயின்டெனன்ஸ் இருக்கும். ம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த டயர் மைலேஜ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து இட்ஸ் காமன் திங், எந்த வெஹிக்கிள் இருந்தாலும் மாற்றுறது தான். ஆமாம். ஸோ அந்த மாதிரி காமன் இதெல்லாம் விட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ் அதை மட்டும் என்ன கால்குலேட் பண்ணி பார்த்து எல்லாம் கம்பேரிஷன் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைச்சிது. ஸோ திஸ் இஸ் தி பெஸ்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிறது டு மை சாய்ஸ், ஐ ஹேட் டு கோ வித் இட். ஆமாம், சூப்பர். ஸோ அதாவது சாரோடைய யூட்டிலிட்டி, அதாவது நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற அவர் தான் சார் அதே தான் சொல்கிறாரு. ஈவி பொறுத்தவரை அதிகமாக ரன்னிங் இருக்கிறவங்களுக்கு ஈவி ரொம்பவே நல்லா செட் ஆகும். வீட்டில் சோலார் போட்டிருக்கீங்களா சார்? இல்லைங்க, போடல. ஓகே, ஆனால் போடணும். போட்டிங்கன்னா இந்த செலவு கூட உங்களுக்கு வராது. ஆமாம். இப்போ டு பி ப்ரிசைஸ் பார்த்தீங்கன்னா ஐ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் ஒரு 2 rupees per kilometer வரலாம். வாவ். பட் இப்போ வந்து நீங்கள் சோலார் போட்டுட்டீங்க அப்படின்னா ஹார்ட்லி 0.75 paise per kilometer. அதுதாங்க அல்டிமேட் சேவிங். நிறைய ரன்னிங் இருக்குது அப்படின்னா ஈவி போகிறது ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். ஏன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸில் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டியும் வந்து கொடுத்துட்றாங்க. அதை பற்றியும் கவலை இல்லை. அண்ட் சர்வீஸுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன மிஞ்சி போனால் பிரேக்கு தான் செக் பண்ணுவாங்க. ஆமாம், அண்ட் டாப் அப் பண்ணுவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. ஸோ பிரேக்லேயும் ஒரு பியூட்டி. ம். அதில் என்னென்னா இதில் ரீஜன் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரேக் ஷூவே மாற்றுறது வந்து நீங்கள் ஒரு 30,000 கிலோமீட்டர்ஸில் மாற்றுறது கிட்டத்தட்ட ஒரு 70,000 கிலோமீட்டரில் மாற்றினா போதும். ஓகே. ஸோ அது ஒரு ப்ளஸ் இருக்குது. இதில் இன்னும் மெயினாக நான் கேட்க வேண்டியது என்ன சார், டயர் சார். டயர் இப்போ எந்த கண்டிஷனில் இருக்குது? இது இன்னும் நீங்கள் டயர் மாற்றலை இல்லையா? ஓகே. ஸோ 40,000 வரைக்கும் கூட டயர்ஸ் நல்லா தான் இருக்குது. மாற்றுற மாதிரி இருக்கா? மாற்றுற மாதிரி இருக்கிறதுக்கு இன்னொரு 5,000 கிலோமீட்டர்ஸ் ஓடும். ஓகே. இப்போ அதில் ஒரு மீட்டர் டெப்த் மீட்டர்னு ஒன்று இருக்குது. ஆமாம். ஸோ அந்த டெப்த் மீட்டர் வச்சு நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டயர் மெயின்டெனன்ஸ்னு வரும்போது எவ்ரி 6,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நான் வந்து டயர் ரொட்டேட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ 1000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து டயர் ப்ரெஷர் வந்து மானிட்டர் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ ஃபார் ஸோ குட். என்னதான் நான் ஒன்று ஒரு 5,000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே. டெப்த் மீட்டர் வச்சு பார்க்கும்போது இட்ஸ் அரௌண்ட் ஒரு 3.75 to 4 அந்த ரேஞ்ச் இருக்குது ஆவரேஜ். ஒன்ஸ் 2.5 வந்துருச்சுன்னா இட் இஸ் மோஸ்ட் அட்வைசபிள் டு சேஞ்ச் தி டயர்ஸ். ஓகே. ஸோ வெல் அண்ட் குட். இந்த மாதிரி இது இத்தனைக்கு ஒரு ஏர் வீல் டிரைவ் வெஹிக்கிள், அப்படி இருந்துமே டயர் லைஃப் வந்து 40,000 கிட்ட ஈஸியாக ஓடும் அப்படின்னு தான் வந்து சார் சொல்கிறாரு. அதுவும் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரைட். இப்போ நம்ம தொடர்ந்து சாரை பொறுத்தவரை இந்த வண்டியில் டாப் 5 பிடிச்ச விஷயங்கள், டாப் 5 பெட்டராக இருந்திருக்கலாங்கிற விஷயங்கள், அதெல்லாம் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணும்போது பேசலாம். சார் நான் ட்ரைவ் பண்ணலாமா? ஷுவர் சார். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரைவ் போயிடுவோமா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மனோஜ் சாரோடைய B6ல் இருக்கோம். ஸோ இந்த வண்டிக்குள்ளே ஒவ்வொரு தடையும் ஏறும்போது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபீல்னு சொல்லலாம். ஒரு ட்ரான் மூவியில் உட்காந்து ஒரு ஃபீல் எனக்கு வந்து கிடைக்குது. ஆனஸ்ட்லி ஏன் சார், நீங்கள் எதிர்பார்த்தீங்களா மஹிந்திராவில் ஒரு ஈவி வருது, இப்படி ஒரு டிசைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. ஆமாம். அது இது ஆக்சுவலி 9 எல்லாம் கூட ஒரு நார்மல் இன்டீரியர் டிசைன் தான். இதுதான் ரொம்ப ராடிக்கலாக இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் காரோட ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு ஃபீல் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இது வந்து பர்டிகுலர்லி எல்லா ஃபேமிலிஸ்க்கும் செட் ஆகிறது இல்லைன்னு சொல்லி ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருமே நம்ம ஏஐ யூஸ் பண்ணுறோம். ஆமாம். ஒவ்வொரு இதுலேயும் வந்து அப்கிரேட் ஆகும்னு நினைக்கிறோம். ஆமாம். ஸோ இதே மாதிரி தான் ஜென்சிக்கு பிடிச்ச காருன்னா இது இந்த மாதிரி. ஸோ டவுன் தி லைன் நீங்கள் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா this car wouldn't be faded. The design of this car wouldn't be faded. 100% உண்மை. அதுவும் ஃப்யூச்சரில் வந்து எல்லா காரும் இந்த மாதிரி தான் ஆக போகுதுன்னு இருக்கும்போது அப்பயும் இந்த கார் நிலச்சி நிற்கும். அதுதான் வந்து சார் சொல்கிறது. பர்டிகுலர்லி சஸ்பென்ஷன் நீங்கள் சொன்னது தான்.
ஆக்சுவலி நான் இந்த வண்டியை ஓட்டி பல 2 வருஷம் இருக்கும், 1.5 வருஷம் இருக்கும் லான்ச் அப்போ ஓட்டினது. அந்த ஒரு கம்ஃபர்ட், இந்த எலக்ட்ரானிக் சஸ்பென்ஷன், எலக்ட்ரானிக் டேம்பர்ஸ் கொடுக்குற அந்த கம்ஃபர்ட் சிறப்பாக இருக்குது. சூப்பர். ஸோ சார், இந்த வண்டி நான் வந்து ஷார்ட்டாக அந்த ட்ராக்ல அன்றைக்கி ஓட்டினதோட சரி, ஆனால் நீங்கள் தான் 40,000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு இந்த வண்டியில் பிடிச்ச பெஸ்ட் விஷயங்கள் என்னென்ன? ஒரு 5 நாங்கள் சொல்லுவோம், ஆனால் நீங்கள் இவ்வளோதான் சொல்லலாம். பிடிச்ச விஷயம் பவர். 4 மோடு இருக்குது. ஆமாம். அதனால செலக்ட் யுவர் மோடு. ஓகே. ஸோ தட் இஸ் ஒன். அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த இது பூஸ்ட் மோடு? அண்டு ஆப்வியஸ்லி எங்கே ஹைவேஸில் ஓரளவு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா, அது போக ஒரு இமிடியேட் ஓவர்டேக் பண்ணணும், அந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் வந்து எங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ சப்போஸ் இப்போ ஒரு ஓவர்டேக் பண்ணணும், மோடு மாற்றிட்டு ஓவர்டேக் பண்ணிவிட்டு ஐ வில் கோ பேக் டு டிஃபால்ட். ஓகே ஓகே. பிகாஸ் டிராஃபிக்கில் வில் பி ஆன் தி கியூ. ஆமாம், அந்த இடத்துல வந்து இட்ஸ் வெரி சப்போர்ட்டிவ். கரெக்ட். ஓவர் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுனாலுமே சிட்டியில் கொஞ்சம் ஆபத்து தான். ஆமாம். ஆல் ரைட் சார். அடுத்தது சார். அப்புறம் நம்பர் 2 வந்து அப்டேஷன். சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி 2 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகும்போது எங்கெங்கே வந்து மிஸ் அவுட் ஆகிருக்கோ அது எல்லாமே வந்து பேட்சப் பண்ணிடுறாங்க மஹேந்திரா. அது வந்து குடோஸ் டு மஹேந்திரா. ஓவர் தி இயர் அப்டேட்ஸில். ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இருந்த ஏதாவது எலக்ட்ரானிக் பக்ஸ் இருந்துச்சா நீங்கள் வாங்கின புதுசில்? எலக்ட்ரானிக் பக்ஸுங்கிறது வெரி இல்லாதுங்க. இட் ஹேப்பன்ஸ். பட் அது இருந்ததுன்னா ஒரு 1 or 2 hours இருக்கும், அதுக்கப்புறம் இட்ஸ் ரீட்யூன்டு. ஓகே, அந்த மாதிரி தான். ஓகே ஓகே. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டோர் நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னாவே டோர்ஸ் வுட் பி ஓப்பன். ஓகே. யூ டோன்ட் ஹேவ் டு ப்ரெஸ் தி ரிமோட் ஆர் யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஒரு ஒன் டச் ஓப்பன், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே ஓகே. முன்னாடி வந்து NFC கார்டு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. NFC கார்டு தட் வாஸ் டியூரிங் தி லான்ச். ஓகே. இப்போ வந்து NFC-மே வேண்டியதில்லை. ஓகே. யூ ஹேவ் தி ரிமோட் இன் யுவர் பேக்கெட்ஸ், ஜஸ்ட் கோ நியர் தி டோர்ஸ், இட் வில் பி ஓப்பன். ஓகே. அண்ட் அகெயின் எக்ஸாக்ட்லி அப்ராக்சிமேட்டி. அதே மாதிரி பின்னால் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி லாக்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ அது ஒன்று வந்திருக்கு அப்டேஷன்ஸ். இந்த மாதிரி வந்து சஸ்பென்ஷன் அப்டேஷன் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் ரீஜன் அப்டேஷன். இப்போ முதல் வந்து 3 ரீஜன் இருக்கும், 1 2 3ன்னு. அதை வந்து இப்போ ஆட்டோ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தெர் ஆர் பீப்புள், டிரைவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா தே ஒன்ட் ரீஜன் வந்து இந்த ரீஜன் வந்து இது கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தே கான்ட் டிட்டர்மைன் ப்ராப்பர்லி. ஓகே. ஸோ அந்த இடத்துல ஆட்டோ ரீஜன் இருக்குது. ஸோ இட் ஆட்டோமேட்டிக்லி அடாப்ட்ஸ் டு யுவர் டிரைவிங் ஸ்டைல். ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குது, எனக்கு சொல்ல தெரியலன்னு இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா பாசிட்டிவிட்டி. ஓகே, ஆல் ரைட் சார். இப்போ லைக் ஜென்ரலாகவே பிடிக்காத விஷயம்னு கேட்போம், ஆனால் வந்து இந்த வண்டியை பொறுத்தவரை பிடிக்காதுன்னு சில விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்கள். பெட்டராக இருந்திருக்கலாம்னா இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்கலாம், கூலிங். ஓகே. ஐ வுட் சே இட்ஸ் அடிக்குவேட், பட் இன்னும் பெட்டராக எஃபெக்டிவாக இருந்திருக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் யூ வில் ஆல்வேஸ் ஹாவ் டு மைண்ட் யுவர் ஹெட் while entering the vehicle. ஓகே. அந்த ரூஃப் இது வந்து அவாய்டபிள் இல்லை. ஏன்னா இது ஸ்போர்ட்டி வெஹிக்கிள் மாதிரி லுக். அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு மைண்ட் யுவர் ஹெட். ஓகே. ஆல்வேஸ். ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் லைன்ங்கிறதுனால தலையிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம். ஹைட்டானவங்களுக்கு நம்மள மாதிரி ஹைட்டான. ஆமாம், ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களே மண்டை இடிச்சுக்கிறதெல்லாம் இருக்கும். அதுதான் இருக்கா? ஓகே. அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஏறுவாங்க. ஓகே. ஸோ இது ஸ்போர்ட்டி அப்படிங்கும்போது யூ ஹாவ் டு. ஓகே. அண்ட் வைடராக இருக்குது கார். ஓகே. தி கார் இஸ், அது எப்படின்னா நீங்கள் உடனே வந்து அடாப்ட் பண்ண முடியல. என்ன நம்ம நார்மல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா ஒரு நேரோவாக இருக்கும். வேற இந்த காரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லிட்டில் ப்ராடர். ஓகே. ஸோ இனிஷியலி ஒரு 1 or 2 months மேபி இட் வில் டேக் டைம் ஃபார் யூ டு அட்ஜஸ்ட். அதுக்கப்புறம் இந்த 3 ரூஃப் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு சன் ரூஃபாக கொடுத்துருந்துருக்கலாம், இன்னும் மச் பெட்டராக இருந்திருக்கும். பட் திஸ் இஸ் மச் இனஃப். உங்களுக்கு வெஹிக்கிள் உள்ளே வந்து உங்களுக்கு பிரைட்டன் ஆயிடுது. ஆமாம். ஸோ அதே உங்களுக்கு மோர் தென் இனஃப். கரெக்டு. அப்புறம் சீட்ஸோட தை சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஓகே.
பிகாஸ் ஒரு 30 lakhs கார் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த கோ டிரைவர் அதையும் பவர்டாக கொடுத்துருக்கலாம். பவர்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கிளாஸியாக இருந்திருக்கும். கரெக்ட். ஒரு பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். கண்டிப்பாக. அதே அதை மட்டும் எதுவும் விட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், மேபி சீக்கிரமாக அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் வி ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் இட். ஆமாம், கரெக்ட். அந்த பக்ஸ் சொன்னீங்க இல்லையா, அந்த பக்ஸ் இருக்குது. அது வந்து வெரி ரேர், மேபி 2 months ஒன்ஸ் இட் ஹேப்பன்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா ஐ டேக் தி சப்போர்ட் ஆஃப் தி அட்வைசர்ஸ், சர்வீஸ் அட்வைசர்ஸ். ஓகே, அதை மட்டும் பண்ணால் போதும். அந்த மாதிரி சின்னது இருக்கும், நாட் மச் பிக், பெரிய இந்த சேஞ்சஸ் இருக்கணும் அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இட்ஸ் ஆசம், தி பெஸ்ட் வெஹிக்கிள் யூ கேன் கோ ஃபார். சிறப்பு, நைஸ். அதாவது இந்த வண்டி வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் டெக் ஃப்ரீக் டெக் கீக்குமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அதே மாதிரி பவர் ஹங்க்ரி பீப்புளுக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸ்போர்ட்டியாக லுக்ஸ் வேணுங்கிறவங்களுக்குமே அவங்களுக்குமே அது பூர்த்தி பண்ணிடும். அண்டு ஃபேமிலி யூஸுக்குமே நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஆப்வியஸ்லி. என்ன 5 people போகும்போது மட்டும் கொஞ்சம் ஷார்ட் ஜர்னியாக தான் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஃபார் தி 5 people அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு சொல்கிறேன். இஃப் இட் இஸ் 5 adults, men adults, ஓகே, we are going traveling அப்படின்னா இட்ஸ் a short distance, இட்ஸ் ஓகே. ஆமாம், கம்ஃபர்டபுளாக போயிட்டு வந்துக்கலாம். ஓகே. வேறஸ் லாங் அப்படின்னா only 4 men adults are allowed. அலௌடுங்கிறத விட கம்ஃபர்டபுளாக போயிட்டு வரலாம். கரெக்ட், ஓகே. வேறஸ் இஃப் இட் இஸ் கோன் டு பி லேடிஸ், 3 of them can be easily accommodated in the rear seats. So each of them have their headrest as well as the seat belts. So all protected. Seat belts வந்து 5 பேரும் கம்பல்சரி போடணும். இஃப் நாட் இட் வில் பி intimating you. ஆமாம். ஸோ ஆல் குட். எடாஸ் இப்போ பிரேக் பண்ணும்போது தெரிஞ்சு எனக்கு, எடாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? எடாஸ் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கா, பயன்படுத்திருக்கீங்களா? எடாஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. இங்கே சிட்டிஸ்குள்ளே வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகும். ஆமாம். ஸோ அந்த இஷ்யூ இருக்குது. அது நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 1 meter கேப்பில் போகிற மாதிரி இருந்ததுன்னா தட்ஸ் மச் பெட்டர். ஓகே. வேற இங்கே வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக். ஆமாம். ஸோ அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிரேக் போடும்போது நம்மளுக்கே ஒரு ஷாக். ஆமாம். ஸோ அந்த ஷாக் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஆஃப் பண்ணிக்கலாம். யூ ஹேவ் தி ஆப்ஷன் ஃபார் இட். ஓகே. ஸோ அதை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஹைவேஸில் இந்த நூன் டைம், ஆஃப்டர்நூன் டைம்ஸு, ஃப்ரீயான ஹைவேஸ் அந்த மாதிரி இதில் யூ கேன் சுவிட்ச் இட் ஆன். ஓகே. இட் வில் ப்ரொடெக்ட் யூ அண்ட் கீப் அஸ் ப்ரொடெக்டட். சிறப்பு, கரெக்ட். எடாஸ் வந்து சிட்டி கண்டிஷன்ஸில் நம்ம இந்தியன் சிட்டிஸை பொறுத்தவரை பெரிய யூசேஜுங்கிறது லிமிட்டடு தான். அது சேஃபாக ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஹைவேஸில் ஃப்ரீ ஹைவேஸில் தாராளமாக ஓட்டலாம். கரெக்ட். இதில் லேன் சேஞ்சிங் அசிஸ்டமே கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது அதான் எல்லாமே அட்வான்ஸ், எதுவுமே விட்டு வைக்கல. அப்படி ஏதாவது விட்டு வச்சாலுமே ஏதாவது புது ஃபீச்சர் ஏதாவது வந்து ரிசர்ச் பண்ணாலுமே அவங்க ஓவர் தி ஏரில் வந்து கொடுத்துருவாங்க வண்டிக்கு. எக்ஸாக்ட்லி. என்னென்ன அப்டேட் பண்ணுவாங்கன்னே தெரியறதில்ல. ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கரெக்ட். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேஷன் தானே வேணும். எல்லாருமே வந்து ஃபோன்ஸ் வச்சுருக்குறோம், அப்டேட் ஆகிட்டு இருக்கு, வி ஆர் ஸோ குட். அதே மாதிரி வெஹிக்கிள்ஸில் அப்டேட் ஆகிறதெல்லாம் வந்து இட்ஸ் நியூ டு அஸ். ஸோ ஷுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து இந்த சம்மரி முடிச்சுக்கலாம். சார்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சிருக்கோம். முக்கியமாக இவி பையர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம சம்மரி முடிச்சுட்டு சார் என்ன மெசேஜ் சொல்ல வராருங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், மனோஜ் சாரோடைய மஹேந்திரா B6 நம்ம ஓட்டினோம். ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. இந்த வண்டி எப்பேற்பட்ட வண்டி அப்படின்னா சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் நம்ம இந்தியன் பிராண்ட் ஒருத்தங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்க. இன்னை வரைக்குமே வந்து இது ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது எனக்கு. ஓகே. ஸோ ஏன் சார், இப்போது ஈவி கார்ஸ் வாங்குறவங்களுக்கு ஜென்ரலாக ஓவரால் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புவீங்க? ஈவி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இல்லை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் அப்படின்னா, யூட்டிலைசேஷன் இருந்ததுன்னா இதை மாதிரி ஒரு வெஹிக்கிள் சேவிங்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 2500 கிலோமீட்டர்ஸ், 2000+ கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறானோ
ஈவிக்கு 100% போகலாம். ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து ஓல்ட் ஸ்டோரி, அதெல்லாம் ஹிஸ்ட்ரி ஆயிடுச்சு. யூ ஹேவ் ஸோ மச் ஆஃப் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ஹியர். எவ்ரிபடி இஸ் தேர். டாட்டா இருக்குது, பிபிசிஎல் இருக்குது, ஐஓசி இருக்குது, ஜியான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் ஆர் தேர், இவி ஸ்டேஷன்ஸ். ஸோ வித் நோ டவுட் யூ கேன் கோ ஃபார் அ இவி இஃப் யூ ஹேவ் தி ப்ராப்பர் யூட்டிலைசேஷன். தைரியமாக போகலாம் அப்படின்னு சார் சொல்கிறாரு. பர்டிகுலர்லி மஹிந்திராவோடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? அண்ட் அப்படி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லுவீங்க? Mahindra were the people who were confident of the battery first. They were the first to say, I can give you lifetime warranty. அப்படிங்கிறது. ஸோ இதை விட வேறு என்ன வேணும்? ஸோ நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா 10 lakh kilometers ஆர் 15 years ஆஃப் வாரண்டி. அது வந்து நம்மனால ஓட்ட முடியாது. இஃப் யூ கேன் டூ இட், யூ சூப்பர். நீங்களாம் வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் வரணும். சரிதான். ஸோ நம்பிக்கையாக நீங்கள் எத்தனை வருஷம் இந்த வண்டி வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? ஃபாரெவர். பிகாஸ் தோ தி ரேஞ்ச் வந்து ஃப்யூச்சரில் குறைஞ்சாலுமே ஹார்ட்லி இட் இஸ் கோன் ரெடியூஸ் அரௌண்ட் 20 to 30%. அப்போவும் வந்து இட் வில் பி அ வெரி குட் யூசேஜ் ஃபார் டொமஸ்டிக் யூசேஜ், லோக்கல் யூசேஜஸ். வித்தின் ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ்லாம் போகிறோன்னா ஈவன் ஆஃப்டர் 10 years ஐ கேன் கேரண்டிட். ஐ விஷ் ஐ கேன் யூஸ் இட். சூப்பர். ஸோ அந்த வகையில் ட்ரஸ்ட்வர்தியான மஹிந்திரா இவி வெஹிக்கிள்ஸ் தாராளமாக வாங்கலாம்னு சார் சொல்லியிருக்காரு. மேலும் வந்து இப்போ அடுத்தடுத்து மஹிந்திராவுமே தே ஆர் பிளானிங் ஹியூஜ் ஆன்ஸ்லாட்ஸ். B6 வந்தாச்சு, அண்ட் 9E வந்தாச்சு, அதோட 9Sம் வந்துருச்சு. கூடிய விரைவிலே B7 லான்ச் பண்ண போகிறாங்க. அது B7ங்கிற பேரில் வருமானு தெரில. ஆனால் தேர் இஸ் கோயிங் டு பி அ பிராண்ட் நியூ ப்ராடக்ட். இப்போவா இல்லை அடுத்த வருஷமாங்கிறது சரியாக தெரியல. ஆனால் இதே மாதிரி ட்ரஸ்ட்வர்தியாக வேறு லெவல் டிசைனோட செமையாக இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். ஸோ நீங்கள் யாராவது மஹிந்திராவோட XUV9E, 9S அல்லது B6 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கருத்துக்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. அல்லது நீங்கள் யூசர் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். தாராளமாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லொக்கேஷன், உங்கள் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் வெஹிக்கிளை யூசர் ரிவ்யூ நாங்கள் பண்ணுறதுக்கு தேடி வருவோம் உங்கள் லொக்கேஷனுக்கு. ஓகேவா? ரைட். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வெஹிக்கிள் இஸ் ஆசம், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது, அமேசிங் சாய்ஸ். தொடர்ந்து மேலும் ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மற்றும் மனோஜ் சார். நன்றி, வணக்கம்.